எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் வெந்தய குழம்பு மரவள்ளி கிழங்கு ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இது மாதிரி ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் எடுத்துட்டு கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்கலாம். இந்த கிழங்கு எல்லாம் ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகிற வரையிலும் விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், அப்புறம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணது போட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற கிழங்கு, ½ டேபிள் ஸ்பூன் உப்பு இதையும் போட்டு இது நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இது நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, கிழங்கு ஃப்ரை ரெடி. அடுத்து வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10-15 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி வதங்கி வந்துருச்சு, இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி போட்டுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க. இதையும் நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் பொடி இல்லை சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க, இந்த மசாலா எல்லாம் கருக வேண்டாம். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதில் நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க.
1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இது மாதிரி ஒரு கொதி வரும்போது நான் ஒரு 100 கிராம் இல்லை ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி அதோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து வறுத்து இது மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த நிலக்கடலை பவுடர் வந்துட்டு இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஒரு திக்னஸும் தரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நிலக்கடலை பவுடர் சேர்த்ததுனால பாருங்கள் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் அடுத்த 5 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு சிம்லேயும் வைங்க. இது நல்லா குழம்பு நல்லா வெந்துட்டு அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லா வரும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து இறக்கிடுறேன். வெந்தய குழம்பு ரெடிங்க. இந்த வெந்தய குழம்பும் மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரையும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.